ஃபோனுண்ணா. நீங்க அரிசி டேப்ல
Recording in progress. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அழகானதொரு அந்தி மாலை பொழுதின் நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் இந்த அமர்வில் கலந்து கொண்டு இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. நமது எண்ணங்களை புதுப்பித்து அல்லாஹுக்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இங்கு பேசப்படும் கேட்கப்படும் விஷயங்கள் நமது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஒரு அழகான நீயத்துடன் இந்த அமர்வுக்கு செல்வோம். அந்த வகையில் எமது ஈலனஸ் ஹப் ஆன்லைன் நிறுவனத்தின் தர்பியா அமர்வுகளின் வரிசையில் ரமலானுக்கு அடுத்தபடியான இன்றைய தர்பியாவில் ரமலான் நம்மில் தாக்கம் செலுத்தியுள்ளதா என்ற ஓர் அருமையான தலைப்பில் எம்மோடு கலந்துரையாடுவதற்காக இங்கு இணைந்திருக்கும் சகோதரி அல் ஆலிமா அல் ஹாஃபிலா முன்ஷிஃபா அன்சார் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Rasulillah. Amma ba'd. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அன்பான ஈமானிய சொந்தங்களே, இன்றைய தர்பியா அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த வல்லவன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சொந்தங்களே, இன்று நான் உங்களிடம் ஒரு சாதாரண உரையை பேச வரவில்லை. ஒரு கேள்வியை உங்கள் இதயத்தின் ஆழத்தில் விதைப்பதற்காக வந்திருக்கின்றேன். அதுதான், ரமலான் நம்மில் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளதா? ஒரு மாதத்திற்கு முன்பாக நம் வீடுகளில் குர்ஆனுடைய ஓசை கேட்டதே, நம் கண்களில் கண்ணீர் இருந்ததே, நம் இதயம் மென்மையாக இருந்ததே. ஆனால் இன்று அந்த குர்ஆன் எங்கே? அந்த கண்ணீர் எங்கே? அந்த இதயம் இன்னும் உயிரோடு இருக்கிறதா? நாம் ரமலானை அதிகமாக நேசித்தோம். ஆனால் ரமலான் நம்மை நேசித்ததா? அல்லாஹ் நம்மையும் நம் ரமலானையும் ஏற்றுக்கொண்டானா? அன்பான சகோதரிகளே, ரமலான் வந்ததை நம்மை மாற்றுவதற்காக,
ஆனால் அது சென்ற பிறகு நாம் மாற்றமடைந்தோமா அல்லது நாம் பழைய நிலைமைக்கே திரும்பிவிட்டோமா என்பதே இவ்விடத்தில் இருக்கும் கேள்வி. ரமலானுடைய கடைசி இரவு பகுதிகளில் நாம் அதிகம் அல்லாஹ்விடம் அழுது மன்றாடினோம், அதிகமாக துஆக்களில் ஈடுபட்டோம், மன்னிப்பு கேட்டு மன்றாடினோம். ஆனால் இன்று அந்த உணர்வுடன் நாம் இப்பொழுதும் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய இந்த அமர்வு உங்களை குறை கூறுவதற்காக வேண்டி அல்ல, உங்களையும் உங்கள் இதயங்களையும் எழுப்புவதற்காக, உங்கள் இதயத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக, ரமதானின் ஒளியை மீண்டும் உங்களுக்குள் கொண்டு வருவதற்காக. ஈமானிய சொந்தங்களே, வாருங்கள் நாம் ஒன்றாக சிந்திப்போம். ரமலான் நம்மில் உண்மையில் என்ன மாற்றம் செய்தது? நம்முடைய வீடுகளில் அதிகம் நாம் குர்ஆனுடன் தொடர்புடன் இருந்தோம். நாம் அறிந்த விடயம்தான், காலை முதல் இரவு வரை அதிகமாக குர்ஆனை கையில் ஏந்தியவர்களாக, மனதில் சுமந்தவர்களாக இருந்திருப்போம். அத்துடன் விட்டுவிடாமல் அதிகம் இரவுகளில் விழித்திருந்து கண்களில் கண்ணீருடன் பாவ மன்னிப்பு தேடி இருப்போம், துஆக்களுக்காக கையேந்தி இருப்போம், அல்லாஹு தாலாவின் மன்னிப்பை எதிர்பார்த்து காத்திருந்திருப்போம். ஆனால் அதே நிலைமையில் நாம் இன்றும் இருக்கின்றோமா என்பதை சிந்திப்போம். ரமலானுடைய உண்மையான நோக்கம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறும் போதோ நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டது என்பதை அழகான முறையில் கூறியிருக்கின்றான். அதுதான் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பை மீது கடமையாக்கினோம் என்று கூறுகின்றான். இவ்விடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், தக்வா என்பது என்ன? வெறுமனே பசியும் தாகமும் மட்டுமல்ல, யாருமே பார்க்காத இடத்திலும் அல்லாஹு தஆலாவை நாம் நினைவில் கொள்வது, அதே போன்று தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இடத்தில் நாம் அதனை தவிர்ந்து கொள்வது, இதயத்தில் எப்போதும் அல்லாஹ்வுடன் நினைவில் இருப்பது, அதாவது எமது இதயம், எமது நாவு, எமது பார்வை அனைத்தும் தூய்மை பெறுவது. ஆய்வுகளில் கூறப்படுகின்றன, ரமலான் நோன்பு என்பது சுய கட்டுப்பாடு, மன அமைதி, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை அதிகரிக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இவ்விடத்தில் உண்மையான கேள்வி ஒன்றை நாம் இம்மிடத்தில் கேட்டுக்கொள்வோம். நான் நோன்பு நோற்றேன், ஆனால் அந்நோன்பு என்னை மாற்றியதா? ஒரு ஹதீஸில் வருகின்றது எப்படி என்றால், பலர் நோன்பு நோக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது அவர்களது பசியும் தாகமும் மட்டுமே. நாம் சிந்திக்க வேண்டும். நாம் 30 நாட்கள் நோன்பு நோற்றோம் என்றால் ஒவ்வொரு நாளும் பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம். யாருக்காக வேண்டி? அல்லாஹுக்காக வேண்டி. ஆனால் இவ்விடத்தில் அதனை அல்லாஹு தஆலா எம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நாம் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும். எனவே எமது நிலைமையை நாம் சிந்திப்போம். ரமலானில் மட்டும் நான் அவ்வாறு இருந்துவிட்டு ரமலானை கடந்த பின்பு அவற்றை மறந்து அல்லாஹ்வை மறந்து வாழ்பவர்களாக இருக்கின்றோம். இது சிந்திக்க வேண்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலானுடைய காலத்தில் நாம் எமது நிலைமை எவ்வாறு இருந்ததென்றால், அதிகம் தொழுகைகளில் ஈடுபட்டோம், சுன்னத்தான தொழுகைகளை பேணி வந்தோம். அத்தோடு குர்ஆன் திலாவத்தை அதிகரித்துக் கொண்டோம். திக்ர்களின் பலாபலன்களை அறிந்து கொண்டு அதிகம் திக்ர்களில் ஈடுபட்டோம். எமது நேரங்களை வீணடிக்காமல் திக்ர்களிலே அதிகமாக எமது நாவை திளைத்துக் கொண்டோம். துஆக்களையும் சதகாக்களையும் அதிகரித்துக் கொண்டோம். ஆனால் அப்போது எம்மால் முடிந்தது. ஆனால் இப்போது இந்நிலைமையில் ரமலானை கடந்த பின்பு இந்நிலைமை எம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்வோம். அதே போன்றுதான் ரமலானை நாம் கடந்த பின்பு எமது நிலைமையை நாம் சிந்திப்போம். எமது அமல்களின் வாசல்களை நாமே மூடிக்கொள்கின்றோம். தொழுகையை தாமதமாக்கி தொழுது கொள்கின்றோம். தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்த விடயம். ஆனாலும் எமது வேலை பளுவின் காரணமாக வேலைகளை பிற்போடாமல் நாம் தொழுகையின் நேரத்தை பிற்படுத்துகின்றோம். அதே போன்று குர்ஆனை நாம் மூடிவிட்டோம். குர்ஆன் என்பது எமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி. எனவே நாம் அதனை
எமது வாழ்வின் வழிகாட்டியாக எடுத்து எமது மரணம் வரை அதனை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று பழைய பாவங்களின் பக்கம் நாம் திரும்பிவிட்டோமா என்பதையும் சிந்தித்து பார்ப்போம். இவ்வாறான நிலைமையில் நாம் இருந்தால் இது ஒரு ஆபத்தான அறிகுறி. நாம் கடந்து வந்த ரமலானை விட்டுவிடவில்லை, அதில் தந்த மாற்றத்தை நாம் விட்டுவிட்டோம். உண்மையான மாற்றம் என்றால் என்ன என்பதை இவ்விடத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது இதயத்தில் தீய குணங்கள் குறைந்து நல்லெண்ணம், கருணை போன்ற நற்குணங்கள் அதிகரிக்க வேண்டும். அதே போன்று எமது வாழ்க்கையில் ஒழுக்கத்தில் நாம் மேம்பட்டு நேரத்தின் மதிப்பை அறிந்து அதிகம் அல்லாஹ்வின் பால் நெருங்க வேண்டும். உறவுகளுக்கிடையில் அன்பை பெருக்கி மன்னிப்பை கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டிய விடயம்தான், நாம் கடந்து வந்த ரமலான் எமது கடைசி ரமலானாக இருந்தால் என்ற எண்ணத்தில் நாம் எமது அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் நாம் எம் கண்களை மூடி கற்பனை செய்து பார்ப்போம். இது எம் வாழ்க்கையின் கடைசி ரமலானாக இருந்தால் நாம் செய்த இபாதத்கள் போதுமா? அல்லாஹு தஆலா அதனை ஏற்றுக்கொண்டானா? நாம் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக ஆகிவிட்டோமா? அத்தோடு நரக விடுதலை பெற்றவர்களாகவும் ஆகிவிட்டோமா என்பதனை சிந்திக்க வேண்டும். இதற்காக வேண்டி நாம் ரமலான் காலத்தில் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்டிருப்போம். ஆனால் ரமலானை கடந்த பின்போ அந்நிலைமையிலிருந்து மாறிவிட்டோம். இதனை நாம் அதிகம் சிந்தித்து எமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அக்காலத்தில் எவ்வாறு இருந்தார்கள் என்றால், 6 மாதங்கள் தாம் நோற்ற நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அழுவார்கள். அடுத்த 6 மாதங்களில் அடுத்த ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அழுவார்கள். இதுதான் ஈமானின் பரிபூரணமான நிலை. அடுத்து எமது ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் என்றால் நாம் எமது ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகளை தொடர்ந்தும் பேணி வருவோம். தஹஜ்ஜத்துக்களை விட்டுவிடாமல் சுன்னத்தான நோன்புகளையும் எமது வாழ்வில் கடைபிடித்து வருவோம். அதே போன்று பாவங்களின் மீது வெறுப்புண்டாகி குர்ஆனின் மீதான ஆசை அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் இதயம் எம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மடங்காக அந்த கூறிய ஒரு இலக்கம் ஹதீஸ் தான், வரைக்கும் எண்ணணும். அப்ப எத்தனை பொத்திப்படுதுன்னு பார்க்கணும். அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் அமலே. எனவே நாம் செய்யும் சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் அதனை தொடர்ந்து செய்வதற்கு முயற்சிப்போம். அடுத்த விடயம்தான், இபாதத் என்பதை எமது வாழ்வில் நாம் சுருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் அல்ல, எமது மரணம் வரை தொடர வேண்டும். அதனைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறும் போது சூரா ஹிஜ்ரிலே உன் இறைவனை மரணம் வரும் வரை வணங்குவீராக என்று கூறியிருக்கின்றான். எனவே எமது இபாதத்துக்கள் எமது மரணம் வரும் வரை நாம் தொடர்ந்து செய்பவர்களாகவே இருக்க வேண்டும். அத்தோடு குறிப்பிட்ட இபாதத்களை மட்டுப்படுத்திக் கொள்ளாத எமது இபாதத்துக்களை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி அதிகம் சிந்தித்து செயல்படுவோம். அன்பான ஈமானிய சொந்தங்களே, இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். தினமும் நாம் எமது ஒரு நாளின் 30 நிமிடத்தையாவது குர்ஆனுக்காக ஒதுக்குவோம். அதே போன்று எமது நாளை ஆரம்பிப்பது குர்ஆனாகவே இருக்க வேண்டும். அவ்வாறே தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதற்காகவும் முயற்சிப்போம். நாம் செய்யும் ஒரு பாவத்தையாவது விடுவதற்காக வேண்டி முயற்சிப்போம். ஒரு நல்ல அமலை எம் வாழ்வில் நிலைநிறுத்துவோம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் 5 நிமிடமாவது தனியாக துஆ செய்வோம். எமது மறுமை வாழ்விற்காக நாம் துஆ செய்து கொள்வோம். வெற்றியின் அடையாளம் என்பது ரமலான் நம்மை விட்டு சென்றாலும் அது தந்த பயிற்சி நம்மை மாற்றி வாழ வைக்க வேண்டும். எனவே எம்மை கடந்து சென்ற ரமலானில் நாம் பெற்ற பயிற்சிகளை
எம் வாழ்வில் கடைபிடிக்க அல்லாஹு தஆலா உதவி புரிவானாக. அன்பான சகோதரிகளே, இன்றைய அமர்விலே சில விஷயங்களை கேட்டிருப்போம். இன்றைய இந்த அமர்வு முடிந்த பிறகு நாம் எம்மில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவோம் என்பதை சிந்திப்போம். ரமலானில் நன்மைகளை அள்ளி வழங்கும் அல்லாஹ், பாவ மன்னிப்பை வழங்கும் அல்லாஹ் எம்மோது எப்போதும் நம்முடன் தான் இருக்கின்றான். நாம் தான் அவனை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கின்றோம். சிறிய மாற்றமாக இருந்தாலும் உண்மையான மாற்றமாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் தாம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறும் போதோ, எந்த ஒரு மனிதனதும் மாற்றம் அவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படியான மனிதனைத்தான் மாற்றத்திற்கு உண்டாக்குவான் என்று கூறுகின்றான். எனவே எமது மௌத் என்பது எப்போதும் நிச்சயமானது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறியிருப்பது போன்றோ, எமது மரணத்துக்காக நாம் எப்போதும் தயாராகி கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் மரணம் என்பது எதிர்பாராமல் வரும், எம்மிடம் அனுமதி கேட்டு வருவதில்லை. அதே போன்று பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடின்றி வரும். எனவே எந்த நேரத்திலும் நாம் எமது மரணத்துக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று எமது மரணம் எம்மிடத்தில் வந்துவிட்டால் எமக்கு அவகாசம் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. எனவே நாம் எமது மரணத்தின் அழகான முடிவுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பவர்களாக ஆகுவோம். அத்தோடு எமது மரணம் எம்மிடத்தில் வந்துவிட்டால் எமக்கு நாம் திருந்துவதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் அளிக்கப்பட மாட்டாது என்பதை நாம் எமது நினைவுள் எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு இறை திருப்தி பெற்றவர்களாக கலிமாவுடன் மரணிக்கும் வாய்ப்பை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் வழங்குவானாக. எனவே ரமலான் எம்மை விட்டு சென்றிருந்தாலும் கூட எமது ஈமான் எம்மை விட்டு செல்லக்கூடாது என்ற விடயத்தில் நாம் உறுதியாக இருப்போம். எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அவற்றை எம் வாழ்வில் எடுத்து நடக்க வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. குறைகள் என்னையும் நிறைகள் அல்லாஹ்வையும் சாரும் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். That's good. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை அழகான முறையில் நமக்கு சில விடயங்களை கூறி சென்ற நமது முன்சிபா அன்சார் ஆலிமா அவர்களுக்கு எமது நன்றிகள். அல்ஹம்துலில்லாஹ், எமது ஈலேனத் ஹபி நிறுவனத்தின் கற்கை நெறியானது இஸ்லாமிய பல கற்கை நெறிகளை நடாத்தி வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இதில் அல் குர்ஆன், ஹைஃபுல் தௌர், தஜ்வீத், அதே மாதிரி குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்காக சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என பாடங்கள் நடைபெற்று வருகின்றது. மேலும் எமது நிறுவனத்தினால் மொழி ரீதியான பல வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். மேலதிக எமது நிறுவனத்தின் மேலதிக விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக எமது ஏலேனஸ் ஹப் வெப்சைட்டினூடாக எமது மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி